எப்பா என்னால முடியலப்பா, என்னால முடியல. தெரியாம மாத்திரையை போட்டு தொலைஞ்சிட்டேன். எப்படியா அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டான். நம்மளும் தெரியாம அந்த ஆளை கொடுக்கலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சு அந்த ஆள் எனக்கே கொடுத்துட்டான் அந்த காப்பியை குடிச்சதுல இருந்து உட்காரவே முடியல. பொட்டெக்ஸ்லாம் ஒரே வலி. அம்மா, பாத்ரூமுக்கும் ஹாலுக்கும் நீட்டே இருக்கும். அப்பா முடியலையே. எங்க அந்த ஆள் எங்க போயிட்டாரு? அந்த காப்பியை குடிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 10 வாட்டி போயிடுச்சு பாத்ரூமு. என்ன நிக்க மாட்டேங்குதே, என்னத்த பண்றது? முடியலையே. ஆஹா ஆஹா, வயிறு வேற கடமுடாங்குது. அது திருப்பி வந்துருச்சோ? எப்பா சாமி, நம்மளால முடியாதுப்பா. அட, பேட கூட கட்டிக்கலான்னு தோணுது. என்னால நடக்கவும் முடிய மாட்டேங்குது. அப்பா, வயிறு வலி தாங்க முடியலையே. ஆஹா, முடியல. இங்கே இருந்தா நாரி போயிடும். யோ கட்ட புருஷா, நான் பெத்த மகனே, எங்கடா இருக்கீங்க 2 பேரும்? வீட்டுல உங்களுக்கு முடியலையேன்னு ஏதாவது பாக்குறீங்களா? ஆஹா, இங்கே வந்து முளக்கே, சட்டுன்னு கிளம்புடி. உங்க அம்மா படாத பாடுபடுறாடா. என்னப்பா சொல்ற? வயிற்று கலக்கி விட்டுருச்சோ? அடா ஆமாண்டா, இந்த காப்பியை நான் குடிக்கல, உங்க அம்மாக்கு நான் கொடுத்துட்டேன். ஐயோ பாவம்ப்பா அம்மா. தான் உங்க அம்மா பாத்ரூம்லயே உட்காந்துருக்கா போல இருக்கு. இப்படிதான் சிரிப்பியா நீ? அம்மா இப்படி கஷ்டப்படும் போது இப்படிதான் உனக்கு சிரிப்பு வருமா? ஏண்டா டேய், இது உனக்கே நியாயமா? பேடி மாத்திரை போட்ட காப்பிய எனக்கு கொடுக்கலான்னு பார்த்தாலே, இப்ப நான் என்னடா பண்றது? நான் குடிச்சிருந்தாலும் இப்பதானே பாத்ரூம் கலைஞ்சிட்டு இருக்கணும். அம்மா அதை யோசிச்சு பார்த்தாளா? இதோட பின் விளைவு என்னன்னு அவ குடிச்சு பார்த்து இப்பதானே அவளுக்கு தெரியுது. இந்த தப்ப திரும்பவும் பண்ண மாட்டாள. அம்மா அந்த தப்ப திரும்பவும் பண்ணாது. அதுக்காக வீட்டுல அம்மா கஷ்டப்படும் போது இப்படியா சிரிச்சு பேசுவ? இல்ல மனசாட்சியே இல்லையாப்பா? அதுக்கு எத்தனை வாட்டி வயிற்று கலக்கி விடுச்சோ தெரியல. இதெல்லாம் முடியுதான்னு என்ன கூட பாக்கல நீ. அம்மா போய் என்ன ஏதுன்னு பாக்குறதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஏன்பா இதெல்லாம் சரியே இல்லாமா? முதல்ல அம்மாக்கு என்னாச்சுன்னு போய் பாரு போ. என்னால முடியாது. டேய் பரத், என்னாலே முடியலடா. அந்த காப்பியை குடிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 10 வாட்டி போயிருச்சுடா. இப்ப 2 வாட்டி போயிருச்சு. அப்ப மொத்த கணக்கு 12 வாட்டி எனக்கு பாத்ரூம் போயிடுச்சுடா. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? அட ஆமாண்டா, என்னால முடியல. என்னால நிக்க கூட முடியலடா. மாமா வந்து உட்காருவா. அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. என்னது ஆஸ்பத்திரிக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சரியாயிரும். உங்க அம்மா கண்டது கடையமா தின்னுட்டு வயிற்று அடைச்சல் அப்படியே இருந்திருக்கும். அதெல்லாம் ரிலீஃப் ஆகி நல்லபடியா போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். விட்டுரு. இதெல்லாம் சாதாரணமா விடக்கூடாதுப்பா. 2 வாட்டி இல்ல 3 வாட்டி தான். அதுக்கு மேல ஆச்சுன்னா அம்மாவோட பாடி தான் தாங்காது. அட ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி. கேட்டில? நீ அழுவாத, ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஆஸ்பத்திரிக்கா? வேணாண்டா. போனா ஊசி குளுக்கோஸ்லாம் போடுவாங்க. அப்படி போட்டா கை கால் தான் வலிக்கும். பாத்தியா உங்க அம்மா இப்படி பேசுறான்ட்டு? அது அப்படிதான் பேசும். நீ தான் கூட இருந்து கூட்டிட்டு போனோம். உங்க அப்பா கூட நான் வரல, நீயே கூட்டிட்டு போடா பரத். அம்மா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்பா தான் நல்லா ஓட்டுவாரு, அதுக்கு தான் சொன்னேன். கார் எதுக்குடா? வண்டியிலே போயிட்டு வந்தானாண்டா. வண்டியிலையா? வண்டியில எல்லாம் வேண்டாமா. அப்படியே வண்டியில போனா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவாமா. அப்படியா? அப்ப என்ன வர மாட்டேங்கிறானே, அப்புறம் என்னத்தடா பண்றது? வீட்டுல உங்களுக்காக இவ்வளவு பாடா போட்டு உழைச்சதுக்காக இப்பெல்லாம் பழி வாங்குறீங்களா நீங்க? கொண்டாட்டி முடியலங்கிறா. ஆஸ்பத்திரி கூட்டி போய் என்ன இதுன்னு பாக்கணும். அதை விட்டுட்டு நான் வரல நீ வரலன்னு சொல்றதுக்கு. ஐயா, தொணன்னு பேசாதம்மா. நீ எந்திரிச்சு கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போ. ஏ பரத், என் நிலைமை எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். உனக்கு உங்க அப்பனுக்கு புரியாது இதெல்லாம். சொல்லியாச்சுமா, எந்திரிமா. அப்பன்ட்டு திரும்பவும் கேளு, கூட்டிட்டு போறான்ட்டு. ஆஹா, திரும்பவும் வயிறு கடமுடாங்குதுடா. இருடா வரேன். எல்லாத்தையும் கண்ணார பாத்துட்ட. இப்ப என்ன சொல்ற? அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இப்ப நீ அடம் பிடிக்கிறது சரியே இல்லப்பா. அவ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வா. இல்லன்னா அவ்வளவுதான். கூட்டிட்டு போறேன். ஆனா இப்பவே மணி 10 ஆயிருச்சு. இந்த டைம்ல டாக்டர் இருப்பாங்களா? ஏண்டா நீயே சொல்லு பாப்போம். அதெல்லாம் இருப்பாங்கப்பா. பொதுவா ஹாஸ்பிட்டல்ல எல்லா நேரம் திறந்துதான்ப்பா இருக்கும். என்னன்னா டாக்டர் இருக்க மாட்டாங்க. ஆனா நர்ஸ் இருக்காங்களே, அவங்களா பார்த்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. என்ன ஏதுன்னு பார்த்து செய்வாங்க. நேரத்தை கடக்காம டக்குன்னு கீழே போய் கார் எடுத்து வை. அம்மாவை அப்படியே மெதுவா கூட்டிட்டு வரேன். சரிடா. அம்மா இவ்வளவு கஷ்டப்படும் போது நமக்கே ஒரு மாதிரி பாவமா தான் தெரியுது. சில டைம் ஆனா அது மேல கோவமா வருது. ஏன்னா அது பண்ற வேலை அப்படி. கோவப்படுத்தி விடுறது, சிண்டு முடிச்சுட்டு வேலைலாம் அம்மா நான் கரெக்டா பண்ணோம். நான் இப்ப பாக்கும்போது என்னம்மா முடிஞ்சிருச்சா இல்லையா? என்னன்னு தெரியலடா. என்னம்மா வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கு? என்னால பேசக்கூட முடியலடா. ஒரு மாதிரியா இருக்கு. தலைலாம் கிருன்னு சுத்துது. மயக்கம் வர மாதிரி இருக்குடா. எங்க உங்க அப்பா எங்க போயிட்டாரு? அப்பா தானே கீழே இருக்காரு. கீழே போய் என்னத்தடா உங்க அப்பா வெட்டி முறிக்கணா? அம்மா உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அப்பா கால் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா அவர் திட்டிட்டு இருக்க. நீயும் சரிப்பட்டு வர மாட்ட, அவரும் சரி வர மாட்டாரு. 2 பேரும் வீட்டுல சண்டை போட்டுட்டு உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கோங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வா, அப்படியே கூட்டிட்டு போறேன் கீழே. என்னைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போடா. சரி வாமா, கூட்டிட்டு போறேன். நடக்க முடியுதுல்லம்மா, எதுவும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிடலாம். சரி வா, கீழே போலாம். சொல்லுங்க சார், என்னாச்சு? என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? கீழே விழுந்துட்டாங்களா? ஓஹோ, அதான் வீல் சேர்ல உட்காந்துருக்காங்களோ. என்னாச்சு மேடம் உங்களுக்கு? எங்க விழுந்துட்டீங்க? ஓஹோ, இடுப்புல அடிபட்டுருச்சுங்களா? அம்மா நீ நர்ஸ் தானேம்மா? ஹலோ சார், என்ன பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? நர்ஸ் ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன். என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? என்னாச்சுன்னு சொல்ல வரதுக்குள்ளார நீங்களே எல்லாத்தையும் கேட்டுறீங்க. உங்களே என்ன ஏதுன்னு பேச விடுறீங்களா? ஓ, இட்ஸ் மை டியூட்டி சார். டியூட்டியாவே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் எங்களை சொல்ல விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டே போறீங்க.
ஓஹோ, நீங்க ரகலை பண்ற டிக்கெட்டா? தான் உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. நைட்டு ரகலை பண்ணிட்டு இங்க எல்லாத்தையும் ஆட்டே போலாம் நினைக்கிறீங்களா? அது ஒரு காலம் நடக்காது. டாக்டர் சட்டை இப்பயே போறேன். தேடிக்கிறவங்களா மாறி இடத்துல வந்திருக்காங்க, என்னன்னு வந்து பாருங்க சார் சொன்னா அதான் நீங்க மாட்டீங்க. அப்படியே நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். வேற கம்பி தான் என்னணும். என்ன பரவாயில்லையா? டை மண்டை பார்க்கும் போதே தெரியுது. மண்டையில வேற மொழியே காணா. அம்மா மொழியும் சரியில்லை, திருட்டு மொழி மாதிரி இருக்கு. மொத்தம் நீங்க 2 பேர் கொள்ளக்காரங்க தானே? இப்பயே டாக்டர்கிட்ட போய் சொல்றேன். யார்கிட்ட உங்க வேலையை காமிக்கிறீங்க? டாக்டர் சார். ஐயோ, எல்லாம் ஒன்னாலதான் இப்படி. நான் முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா என்ன இப்படி பீதியை கிளப்பிட்டு இருக்க? நான் என்னடி பண்ணேன்? நர்சம்மா தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கு. நர்ஸ கடை நானே பேசிக்கிறேன், நீ வாயை திறக்காத. நீயாச்சு அவங்களாச்சு என்னமோ பேசிக்கோங்கப்பா, எனக்கு என்ன வந்துச்சு? நர்ஸக்கா, டாக்டர்ட போகாம இங்கே இருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உள்ளார பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட் போகட்டும், அதுக்கப்புறம் நீங்க மாட்டீங்க. நர்ஸக்கா கொஞ்சம் இங்க வாங்களேன். என்னாலாம் முடியாதுப்பா. நான் வேற கழுத்துல 5 பவுன் செயின் போட்டிருக்கேன். நீயும் புடுங்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அச்சச்சோ, சகவாசமே வேண்டாம்ப்பா. இது சரியா லூசு நர்ஸா இருக்கும் போல இருக்கே. ஐயோ, எந்த ஆஸ்பத்திரிக்கா கூட்டிட்டு வந்திருக்க நீ? நார்மல் டாக்டர் தாண்டி. இது மென்டல் ஆஸ்பத்திரி மாதிரி தெரியுது. அதனாலதான் அந்த அம்மா அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கு. என்னாலதான் முடியல. உனக்கு நைட் நேரம் கண்ணு கூடவா தெரிய மாட்டேங்குது கபோதி பையில? இந்த மென்டல் ஆஸ்பத்திரியா கூட்டிட்டு வருவேன் நீ? நானே உட்கார முடியாம உட்காந்து வரேன். நீ என்னன்னா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏயா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நீங்க கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. பேசாம என் பையனையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஹலோ மேடம், என்னாலே முடியலங்கிற நீ வேற மேடம் கீடம்ட்டு. நர்சக்கா, என்னால எந்திரிச்சு கூட வர முடியாது. என்னால நடக்க கூட முடியல. ஏன்னா என் உடம்பு அசந்து போச்சு. செத்தங்க பக்கத்துல வரீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ப்ளீஸ் வாங்களேன். இப்படி சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்ல நான் வரலப்பா, உங்க மொழியே சரியில்லை. பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. என் கண்ணு காந்த கண்ணடிக்க மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இப்ப என்னால முடியலங்க. சொன்னா கேளுங்க, என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆனா என் உடம்புல பேடு வச்சிருக்கேன். வாட் பேடா? ஆமா மேடம். என்னாச்சு? 12-15 வாட்டி பேதி போயிருச்சு மேடம். என்னது 12 வாட்டி பேதி போயிருச்சா? ஆமா மேடம், வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. என்னாலே முடியல. வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் அலைஞ்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் தான் கூட்டிட்டு வந்தாரு. என்னை சீக்கிரம் டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன இதுன்னு பார்க்க விடுங்களேன் ப்ளீஸ்ங்க. என்னாலே முடியல. பாத்ரூம் நிக்காம போயிட்டு இருக்கு. சாரிங்க, நீங்க பேசுறத நினைச்சு நான் தப்பா நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா, எங்க நீங்க பேச விட்டீங்க? நான் சொல்றது நீங்க கேட்கவே இல்லையே. என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தப்புதான். டாக்டர்கிட்ட சீக்கிரமா என்னை கூட்டிட்டு போங்க. என்னால முடியலங்க. அப்படி என்ன சாப்பிட்டீங்க? பேதி போற அளவுக்கு? நான் என்னத்தங்க குடிச்சேன்? எனக்கு பேதி மாத்திரை போட்ட காப்பியை கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஓ, என்னங்க ஓங்குறீங்க? ஆமாங்க, எனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. பாத்ரூம்லயே இருக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப நீங்க குடிக்கலையா? நான் எங்க குடிச்சேன்? அந்த ஆளுக்கு வச்ச சூனியம் எனக்கே திரும்ப வந்துருச்சுங்க. ஓ அப்படியா? என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க? வேலை அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. பாத்தீங்களா? பேதி மாத்திரை கலந்து காப்பியை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அவருக்கு வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை போல இருக்கு. அதனால இப்பெல்லாம் நடந்திருக்கு. மேடம், இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரமா? இருங்க அவசரப்படாதீங்க. இம்புட்டு சோகமா சொல்றேன், ஆனா நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களே. அந்த பேஷண்ட்டை நல்லபடியா கவனிக்கிறதா நர்ஸ். ஆனா நிலைமை நினைச்சு நீங்களே இப்படி சிரிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? நான் மட்டுமா சிரிக்கிறேன்? முன்னாடி உங்க வீட்டுக்காரர் தான் சிரிக்கிறாரு. என்ன சிரிப்பு உனக்கு? சும்மா சிரிச்சேன்டி. சிரிக்கிறியா? இரியா, டாக்டர் சொல்லி உனக்கு ஊசி போட சொல்றேன். சரி விடுங்க. இல்ல மேடம், ஏன் நிலைமை நினைச்சு இருந்தாலும் சிரிக்கிறாருனா? அனிதா, அடுத்த பேஷண்ட் கூட்டிட்டு வா. ஓகே டாக்டர். போலாமாமா? டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. வாங்க, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். ஏமா, இந்த டாக்டர் நல்ல டாக்டர் தானே? இவர் பார்த்தா எல்லாம் சரியாயிரும்ல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். வாங்க, மாத்திரை போட சொல்லுவாங்க, இல்ல ட்ரிப்ஸ் ஏத்த சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் மோஷன் போயிருக்குல்ல உங்களுக்கு. ட்ரிப்ஸ் ஏத்துனா சரியாயிரும். வாங்க பாத்துக்கலாம். என்னது ட்ரிப்ஸ் ஏத்தணுமா? முன்ன பின்ன அதெல்லாம் ஏத்துனதே கிடையாது. ஏய் பாத்துக்கலாம் விடுடி. இன்னும் போல மாதிரி இதுக்கெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்க. டாக்டர் கூப்பிடுறாருல, வா போலாம். அப்புறம் நம்ம போக லேட் ஆயிடுச்சுன்னா யாரும் ஆள் இல்லைன்னு கிளம்பி போயிருவாரு. வா போலாம். அப்புறம் அவரை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வேற கிளம்பணும்ல. சரி, வாங்க போலாம். இப்பயாவது என்னாச்சு ஏதாச்சுன்னு உண்மையை தெளிவா சொல்லுனே. வீட்டுக்காரர் கடைக்கு கிளம்பிட்டாரு, என்னாச்சுன்னு சொல்லுனே. அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? என் வாயால எப்படிமா சொல்ல முடியும்? அண்ணி என்ன பண்ணாங்க சொல்லு. என்ன பண்ணல, அம்மா பேர்ல அந்த வீட்டை என் பேர்ல மாத்தியாச்சு. அதான் எனக்கு தெரியுமே, பேர்ல மாத்திட்டானா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னமா சொல்ற? ஆமாத்தா, அவன் பேர்ல உள்ள வீட்டை நல்லா ஏமாத்தி அதுக்கப்புறம் வீடு உங்க பேர்ல இருந்தா தங்கச்சி இந்த வீட்டுல பங்கு வேணும்னு கேட்க வரும். அதனால அந்த அப்பவே உன்கிட்ட சொன்னேல, வீட்டோட பங்கு சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னன்னா நீ சந்தோஷமா இருந்தாலே போதுன்னு சொன்னேல. நீ இப்படி நினைக்கிற, ஆனா அவ ஏன் வேசி மணியா பார்த்து எதிரியா நினைக்கிறா. இதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? எதுவுமே வேணாம்னு சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுச்சோ. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டாவ. உங்க அண்ணன் பேர்ல உள்ள வீட்டை தான் பேருக்கு அப்படியே எழுதி மாத்திட்டா. என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாத்தா. அண்ணே, எல்லாம் அவ பேர்ல எழுதி மாத்திட்டு சரி வர கவனிக்காமயே விட்டுட்டா. சாப்பாடு போடாம ஒண்ணும் செய்யாம, அதனால கடையில சாப்பாடு நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க போனதுக்குதான் வீட்டை விட்டு வெளியே போயான்னு துரத்தி விட்டுட்டா. என்ன நீ சொல்ற? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா? ஆமாமா. அப்ப வேலை? அதான் சொல்றேல, பண்ண டார்ச்சர்னால ப்ராஜெக்ட் தப்பா பண்ணிட்டேன்.
அதான் வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டு தான் இப்ப நீ காய்கறி கடையில வேலை பார்க்கறேம்மா. என்னண்ணே இப்படி சொல்ற? நீ போய் எனக்கு காய்கறிகள்ல வேலை பார்க்கணும், வேற வேலையே இல்லையா உனக்கு? நான் அந்த ஐடி வேலை விட்டா வேற வேலை பார்க்க முடியாதா? ஓ, அது மாதிரி வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேடி வந்தேன். காய்கறி கடைக்காரரே தம்பி இங்க வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொன்னாரு. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் தனியா ரோட்ல சுத்திட்டு இருந்தான். அம்மா கத்திட்டு சுசிலா பார்த்து தான் சொன்னான், உன் பையன் காய்கறிகள்ல வேலை பார்க்கறான் அப்படின்னு சொன்னான். அதான் நான் போய் பார்த்து அவன்கிட்ட பேசி என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நீங்க. ஏமா நீ அண்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றது, ஏன் இதை மட்டும் மறைச்ச? ஏம்மா ஏன்? என்னத்த சொல்றது? விஷயம் உனக்கு தெரிஞ்ச கஷ்டமாயிருந்தா நான் சொல்லல, கஷ்டமாயிருமா? இப்ப மட்டும் என்னம்மா, அண்ணன் எப்படி இருந்தாலே ஷூட் போட்டு ஐடி வேலைக்கு போச்சு, இப்ப என்னத்த சொல்றது எல்லாம்? நீ என்ன இதுக்காக சோகமா இருக்க? என்ன வேலையா இருந்தா என்னம்மா, மனசுக்கு பிடிச்சி எந்த வேலையா இருந்தாலும் ஓகே தான். ஐடி வேலையில இருந்து இங்க வந்தேன் கவலைப்படல, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குமா. உன்னை இந்த நிலைமைக்கு கதியாக்க அவளை நான் சும்மானே விட மாட்டேனே. ஏன்னா அண்ணி நல்லபடியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், நான் எதுவும் கேட்காம வந்துட்டேன். நான் அவளே அதை பயன்படுத்திக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிருக்கா. இப்பவே வா போலாம், அவகிட்ட என்ன இதுன்னு கேட்கணும். பார்க்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நச்சுன்னு கேட்கணும் அவகிட்ட. அப்பதான் என்ன சொன்னாலும் உன்னையதான் அவமானப்படுத்துவா. இல்லை எவ்வளவு தூரம் போய் அவமானப்பட்டு வந்துட்டோம், ஏமா நீ வேற போய்கிட்டு எல்லாம் வேண்டாம் விடுத்தா. இதுக்காக இப்படியே சும்மா விட்டுலாம் நினைக்கிறியாமா? நீ போனது போகட்டும் அப்படியே பார்த்துலாம் நினைக்கிறியா? நம்ம அப்பா உழைச்சு கட்டின வீடு, ஈஸியா அண்ணன் பேர்ல எழுதி வாங்கிட்டு அவ கும்மால போட்டுட்டு இருப்பாளாங்க. என்னம்மா நியாயம்? என்ன தப்பு பண்ணுச்சு? எல்லாம் அன்னிக்காக பார்த்து பார்த்தானே செஞ்சுச்சு. அண்ணன் தான் பார்த்து பார்த்து செஞ்சான், அவளுக்காக என்ன உதவி தரலனா? அதுக்காக இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேமா. நீ பண்றது கூட தப்பு கிடையாதுனே, ஆனா அவ பண்ணிருக்கா பாத்தியா? அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அம்மாவையும் என்னன்னு உதவி தள்ளிட்ட, அதை கூட புரிஞ்சுக்காம உன்னைய வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டா பாத்தியா? அதானே என்னால ஏத்துக்க முடியல. இத சாதாரணமா விடக்கூடாது. நம்ம அப்பா விடுனே, திமுறா அங்க ஆட்டம் போட்டா எல்லாம் சரியாயிடுமா? உனக்காக நான் இருக்கேனே, உன் தங்கச்சி இருக்கேன். நான் போய் கேட்கறேன் அவகிட்ட, ஏன்டி இப்பெல்லாம் பண்றேன்ட்டு. நீ என்ன கவலைப்படுற? வாணி இப்பயே போலாம். அவ என்ன சொன்னாலும் மாற மாட்டாமா. அம்மா சொல்ற மாதிரி நம்மளதான் அவமானப்படுத்தி அனுப்புவா. என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், அவளா நானான்னு பாத்துடலாம். வானே கேட்டாலும் பயந்துகிட்டு இதுக்காக விஷயத்துக்குலாம் வரலையா அம்மா? நீ நான் போன் பண்றேல அப்பயே சொல்ல வேண்டியதானே வர முடியாதுன்னு. அங்க ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம் ஆடுதோ, அவ பெரிய ஆட்டம் தான் போடுவா. யாரு மேனா மினிக்கல அவ. இருக்கட்டுமா இருக்கட்டும், நான் வேணா ஆட்டம் போடட்டும். ஆண்டே ஒருத்தன் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கான், கவலைப்படாதனே. என்னவா இருந்தாலும் அந்த வீடு உன் பேர்ல எழுதி மாத்துற வரைக்கும் என்னம்மா வேண்டாம் விட்டுருமா. அம்மா கூட இருந்துக்கிறேன், அதான் எனக்கு சந்தோஷமோ. திரும்பவும் அவ கூட என்னால சந்தோஷமாலாம் வாழ முடியாது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலும் நான் வேணான்றுவேன். அதுக்காக இப்படியே இருப்பியானே நீ? மட்டும் தனியா அப்படி கஷ்டப்படணும், அவன் மட்டும் அங்க நம்ம சொத்த ஆண்டு சந்தோஷமா இருக்கணும், அப்படித்தானே? நே முடியாது, நான் எதுக்கும் விட்டு தர மாட்டேன். வேணா அப்படி இருக்கலானே நானே. வேணானா விட்டுருமா. அம்மா என்ன சொல்ல வர? எனக்கு இப்பயே போய் அவகிட்ட பேசணும்னு தோணுது, நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர?